இந்த வேப்பம்பூ வச்சு ஒரு பச்சடி செஞ்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பூவை மட்டும் பறித்து காம்பெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இனிப்பு, காரம், துவர்ப்பு, புளிப்பு இதெல்லாம் கலந்த நம்ம வாழ்க்கை மாதிரி தான் இந்த பச்சடியும். ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை அரை மணி நேரம் ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 கப் தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கேன். வெல்லமும் புளியும் நல்லா கரையிட்டோம். நீங்கள் இதுக்கு பதிலாக பவுடர் வெல்லம் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாயை விதைகளை நீக்கிட்டு தூளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் தூளாக கட் பண்ண மாங்காய், ஒரு 2 பத்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா பழமாக இருக்கிற வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான டேஸ்ட் வரும். இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வேப்பம்பூ, அதையும் சேர்த்துக்கணும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு அரை மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு சர்வ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும்.